இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் வந்து நீங்கள் 3 ஆண்டுகள் படித்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்டர்ஸில் ஐஐடியில் மாஸ்டர் இன் பப்ளிக் பாலிசி லா கவர்னன்ஸ் ஐஐடி கரக்பூர், ஐஐடி பாம்பேலாம் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் 4 வருஷங்கிறாங்க. என்இபி நீங்கள் இல்லை அப்படிங்கிற. என்இபி வந்து எப்போ வேணாலும் வெளியே போய்ட்டு வெளியே வரலாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பையன் 23 பாஸ் பண்ண பையன், 22 பாஸ் பண்ண பையன், அவனை ஐஐடியில் சேர்க்க முடியாது. எகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷனே வந்து நீங்கள் ஆக்சஸ் வந்து எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறாங்க. உண்மையிலே இந்த இதில் படித்தவங்களாம் அங்கே சேர முடியாதா சார்? முடியாது. இப்போ எலிஜிபிலிட்டி இல்லை. ஏன் சார்? ஏன்னா 4 ஆண்டுகள் படிக்கணுங்கிறாங்க. நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறாங்க. இது ஐஐடிக்குள்ளே அரசியல் புகுந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஐஐடி வந்து அது எப்படி சார் சரியாக இருக்கும்? இல்லை, ஐஐடி வந்து ஒரு பப்ளிக் டேக்ஸ் பேயர் மணியில் ரன் பண்ணுற இன்ஸ்டியூஷன். குழந்தைங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. கல்வியை வந்து இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது வந்து ஐஐடி வந்து உண்மையிலே வந்து இன்னும் ஐஐடிக்கு அந்தளவுக்கு எஜுகேஷனில் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது சொசைட்டியை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பொறியியலில் நாங்கள் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு நீங்கள் அரசியலை சார்ந்து போகிறதுங்கிறது வந்து இந்த நாட்டின் வளர்ச்சி வந்து ஒரு உத்வேக வளர்ச்சியை தராது. இல்லை இந்த வளர்ச்சி வந்து ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒரு கோர்ஸ் எத்தனை ஆண்டு இருக்கணும்னு முடிவு பண்ணுறது ஒரு யூனிவர்சிட்டியோட. இவங்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து தானே, இந்தியாவுக்குள்ள யூனிவர்சிட்டியிலேருந்து தானே சார் போகிறாங்க. அது எப்படி இல்லை? ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து என்இபி படி நீங்கள் வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் வந்து 4 இயர்ஸ் படிக்கணுங்கிறாங்க. பட் நம்ம வந்து 3 இயர்ஸ் தான் வச்சுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழக அமைச்சர்கள் உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் கல்வியில் தேவைகள் படுது, மாணவர்களை வந்து கல்வியில் நம்ம எப்படி நம்ம இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு வரலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சினிமா பாட்டு முதல்ல வந்து கல்வி தனியாக இருந்தது. காமராஜர் காலத்துலலாம் வந்து அவர் பெருந்தலைவர் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் படிக்கலைன்னா கூட அந்த குழந்தைங்க பள்ளிக்கு வரணும், எல்லாமே வந்து அவர் அந்த கல்வியை நோக்கி அவரோட நோக்கம் இருந்தது. ஏன்னா இமீடியட்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வளரணும், வளர்ந்த நாடுகள்லாம் கல்வியை ஒன்றில் தான் வளர்ந்துருக்காங்கிறது அவங்க உன்னிப்பாக கவனிச்சாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து கல்வி அரசியல் வந்தது. அரசியல் வந்து கல்விக்குள்ளே வந்தது. இப்போ சினிமாவும் உள்ளே வந்துருச்சு. அதனால் கல்வி, அரசியல், சினிமா 3 சங்கமிக்கும் போது கல்வி காணாமல் போயிடுது. இதான் வந்து இனிமேல் வரக்கூடிய சந்ததியினர் இனிமேல் கல்வியில் வந்து, ஏன்னா அந்த காலத்தில் நம்ம சுந்தர் பிச்சை சார் இது மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து உருவாக்கினோம். அதெல்லாம் இனிமேல் வந்து உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நம்ம தொடங்க வேண்டியது.